அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் உண்மைகளும் சரி, தேர்தல் களமும் சரி, பெரிய அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறது. அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகை புரிய தொடங்கிவிட்டார்கள். ராகுல் காந்தி அவர்கள் கோவையினுடைய பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரப்போகிறார். யோகி ஆதித்யநாத் வரப்போகிறார். நிர்மலா சீதாராமன் பாருங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரப்போகிறார். மீண்டும் மோடி அவர்கள் வரப்போகிறார். அட்டட்ட இந்த ஒரு வார காலகட்டத்தில் அடுக்க போகிறாங்க தலைவர்கள். அடுத்தடுத்து பிரச்சார பீரயங்களை இறக்க போகிறாங்கன்ற மாதிரி பெரிய லெவலில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த ஒரு டாப்பிக்கே பெரிய லெவலில் பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வீடியோக்குள்ளே போகிறேன். நேற்று சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது பரமத்தி வேலூரில் 2026 உங்களை நான் முதலமைச்சராக உட்கார வச்சிடுறேன், நீங்கள் முதல்வராக இருந்துக்கோங்க, ஒரு மக்களவை தேர்தலில் ஒரு 15 இடங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு 1000 கோடி அது இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 1000 கோடியும் கொடுத்துட்றேன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இல்லை. ஏன்னா ஒருத்தரோட கனவு இல்லை. 2026 முதல்வர் வேட்பாளரும் ஆயிடுறாரு. 1000 கோடி கொடுத்துட்றேன்னு இருக்காங்க. 15 இடங்கள் கொடுக்குறேன். எத்தனையும் நான் தொடர்ந்து மக்களுக்காக உங்களோட நான் தெருக்கோடியில் இருந்தால் கூட நிற்பேன், உங்களோட கூட்டணி மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்விஃப்டாக சொல்லிட்டார். இது 2வது முறை. ஏற்கனவே பிஜேபி மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அப்போ 100 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பிஜேபி இல்லை இது. அப்போ இந்த 1000 கோடி யார் பேரம் பேசியிருப்பாங்க அப்படின்றது தான். அதிலும் சப்போஸ் சீமான் அவர்களை முதல்வர் ஆக்கிட்டால் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பேசின கட்சிகள் அவங்க யாரை முதல்வராக உட்கார வைப்பாங்க? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. ஸோ இதுதான் இந்த தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயங்க, இந்த தேர்தல் காலத்தில் சீமான் அவர்களுக்கான வாக்கு வங்கி முன்னே இருந்ததை விட இந்த தடவை நிறைய உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு போகிற இடத்துலலாம் ஓரளவுக்கு க்ரௌடு இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஒரு கிருஷ்ணகிரியில் பேசுகிறதுல தொடங்கி மீதி எல்லா இடத்துலையும் க்ரௌட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கும். சரி, இன்னும் நம்ம நிறைய தகவல்களை நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கோவை கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் தோன்றுறாங்க. ஸோ இதில் இந்த ஒரு பிரச்சாரம் இன்ன வரைக்கும் வராமல் இருந்தார் ராகுல் காந்தி அவர்கள். இப்போ வர ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக இந்த ஒரு வாரம் அவ்வளோதான், டேட் நெருங்கிருச்சு இல்லையா? அதனால் தமிழ்நாட்டுக்கு மேபி 3-4 நாட்கள் பிரச்சாரம், சூறாவளி பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நான் அடுத்தடுத்த டேட் இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிதம்பரம், தஞ்சை, கோவை தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாராம். மதுரைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வராது. பல தடைகளையும் தாண்டி, தடைகள் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல், அது சரியில்லாமல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் டேட்டு கொடுத்து 3 நாள் டேட்டை கொடுத்து கடைசி மதுரை தொகுதிக்கு ராம சீனிவாசன் அவர்களை ஆதரித்து ரோட் ஷோ நடத்துகிறாராம். அது பேசுவதற்காக இல்லைன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ தலைவர்களின் வருகை தமிழக தேர்தல் களம் என்பது இன்னும் ரொம்ப சூடாக்கி இருக்கிறது. அதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுக்கு மீண்டும் தனது எக்ஸலத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னை இந்து மக்களுக்கு எதிராலாம் சொல்லாதீங்க, இன்னைக்கு காலையில் கூட சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சேத்தியா தோப்பில் நாச்சியார் கோயிலில் வழிபட்டு தான் பங்கேற்றேன் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. தேர்தல் களம் என்பது ஃபேக் வீடியோ அதுக்கப்புறம் நிறைய பரவுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் என் எக்ஸாம்பிள் நான் இப்போ காட்டுறேன். இந்த பதிவை பால்வளைத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களே போட்டிருந்தார். பால்வளைத்துறை அமைச்சரை ராம பெருமானை அதாவது விமோசனம் பெற்ற ராமநாதபுரம் என்ற ராவணனின் பூமியாக தேச விரோதிகளின் பூமியாகவும் இருக்கிறதுன்ற மாதிரி தமிழ்நாடு அதனால தான் நான் போட்டி இல்லைன்ற மாதிரியான கருத்தை டிஎம்கே ஐடிவியும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது ஃபேக் நியூஸ். அப்படி ஒரு நியூஸே இல்லை. இவங்களாம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதையும் நம்பி வெளியிடுறாங்க. ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஒன்று. 2வது என்னென்னா, கன்னியாகுமரி தேர்தலில் ஒரு பாதிரியாரை ஒருத்தர் அடியன்னு அடிச்சிட்டாரு, சங்கிகளின் வேலைகள் ஆரம்பம் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு பெருசாக வைரலாக இருந்தது. பாரதிய ஜனதா கால் ஊன்றி விட்டால் இதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரியான இந்த வீடியோ பதிவும் பெரிய அளவுக்கு இருந்தது. ஆக்சுவலாக இது ஃபேக்கு. இது கர்நாடகாவில் அது 2019 20 அந்த வீடியோ பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பரசு. அவர் அந்த சபையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குனீங்கன்னு கேட்டு அவர் அடிக்கிறார் பாதிரியாரை. அந்த வீடியோவை கொண்டு மேட்ச் பண்ணுறாங்க. எது உண்மையான வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி காலையில் திருப்பூரில் ஒரு கடையில் ஒரு பொண்ணு ஒரு லேடி ஜிஎஸ்டி வரியை பற்றி கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வரி நாப்கின் கூட நீங்கள் வரி விதிக்கிறீங்க, உங்கள் ஜிஎஸ்டியால் நிறைய கடைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு பிஜேபிக்காரங்க ஓட்டு கேட்க வரும்போது அதை அவங்க எதிர்த்து பேசுனதுனால கடைசியில் அவங்க லேடியை அடிச்சு போட்டாங்க.
அதாவது இதில் என்ன பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டி என்பது வந்து மத்திய அரசுக்கு மட்டும் போகின்ற வரி கிடையாது, அது மாநில அரசும் தான் அவனுடைய வரி உரிமையை பெற்றிருக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப ஒரு விஷயத்தை அவங்க புரிய வைக்கணும். புரிய வைக்காமல் இந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேள்வி கேட்பது என்பது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க. ஆனால் அதுக்காக அவங்களெல்லாம் அடிக்கிறது என்பது தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்கும். ஸோ உடனடியாக இன்றைக்கி வீடியோ பதிவெல்லாம் சங்கிகளின் வெறியாட்டம் ஆரம்பமாகிவிட்டது என்ற மாதிரிலாம் வந்து இந்த வீடியோவை டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. எதிர்ப்பு அலைகள் அப்படின்னும் போது இருக்குங்க. எதிர்ப்பு அலைகள் இன்றைக்கி கதிரானந்த் அவர்கள் போகும்போது ஒரு கிராமத்தில் தடுத்துட்டாங்க. மீண்டும் ஜோதிமணி அவர்களை டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல வந்து தடுத்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராசா அவர்கள் கூட அவர்களுக்கான எதிர்ப்பு அலைகள் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. ராசா அவர்கள் எதிர்ப்பு அலையும் தாண்டி இந்த தேர்தல் செலவே வந்து ரொம்ப குறைத்து கணக்காட்டின்கிறாரு. ஏன்னு கேட்டால் மிரட்டுறாருன்றது அவர் மீதே ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அவருக்கு சாதகமாக இருக்கிறான்ற ஏற்கனவே இன்னொரு கடிதம் வந்து வந்திருக்கிறது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ ஒரு சம்திங் நெருக்கடி இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கள் நீலகிரி தொகுதியில் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதை தாண்டி தென் சென்னை வேட்பாளரை ஆதரித்து திருமாவளவன் அவர்கள் பேசும்போது இப்போ பிஜேபி வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், டிஎம்கே ஆட்சி கலைஞ்சிரும், முடிஞ்சது. டிஎம்கே ஆட்சி எப்போ இருக்காது, இப்போ 2000 ஜூன் 4 இப்போ தேர்தல் ரிசல்ட் வந்து சப்போஸ் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா ஆட்சி கழிச்சிட்டு போயினே இருந்துருவாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம தேர்தல்ன்றது ஒன்று இந்தியாவில் நடக்கவே நடக்காது. அப்படியே நம்ம வாயை பொழந்து பார்த்துக்க வேண்டியதான். அப்படி தேர்தல் நடக்குமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு வகையில் ஒரு இந்த பிரச்சாரம் என்பது ஃபுல்லாகவே இருக்குங்க. திமுகவை சார்ந்த இந்தியா கூட்டணி ஃபுல்லாகவே இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. இனி ஜனநாயகம் என்பது சுற்றமாக இருக்காது, தேர்தலே நடக்காது, ஆட்சியை கலைச்சிருவாங்க, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பிரதானமாக வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் நிச்சயம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. நிஜமாகவே அப்படி எப்படி திமுக அந்தளவு கலைச்சிருவாங்களா? இங்கே மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டு அதுவும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆட்சியை கலைச்சிட முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் தொடலாம் முடியாது. சாதாரணமாக திமுக அதுவும் எப்படி திராவிடத்தை வளர்த்தி உலக லெவலில் கனடா அரசாங்கமே கூப்பிட்டு பாராட்டுகின்ற ஒரு அரசாங்கத்தை கலைக்கிற அளவு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? என்ன அந்த அளவுக்குலாம் கிடைக்காது, வாய்ப்புகளில் இதை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். சரி, தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று என்ன சொன்னார்னா, நேற்று பேசும்போது ஊழலுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி வேந்தரா ஒருத்தரை நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமானவர் மோடி தான், வேறு யாருமே. அந்த அளவுக்கு ஊழல் வேரூன்றி இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை சொன்ன உடனே அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் ஊழல் பல்கலைக்கழகத்தின் பெயரை ஸ்டாலின்னு வச்சிங்கன்னா அதற்கு வேந்தரா அவர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பதிலடி. ஆக்சுவலாக இந்த வார்த்தை மோதல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இப்போ குறிப்பாக ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி இது மூணுத்துக்கு இருக்கக்கூடிய வார்த்தை மோதல்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது ரீசெண்டாக பிஜேபியோட ட்ரெண்ட் அப்படின்னா அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேவும் கடுமையாக தாக்குறாங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதுனால தான் லாஸ்ட் டைம் எங்களுடைய தோல்வி 2019 நாங்கள் பெரிய அளவுக்கு தோல்வி இருந்தோம். அது இல்லாமல் 6 பேர் ஊழல் குற்றச்சாட்டில் லிங்கில் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களையும் நாங்கள் ஏன் சுமக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணி நாங்கள் இதுக்கப்புறம் தனித்து களங்காணுங்கிறோம். நாங்கள் ஜெயிச்சு வரும்போது திமுக, அதிமுக 2 கட்சிகளும் வந்து நிச்சயம் இருக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. என்னுடைய ஃபோனு வந்து ஒட்டு கேட்குறாங்க, முழுக்க வந்து ஒட்டு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அது இல்லாமல் டிஆர்பி ராஜா அவர் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ வந்து பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து சமூக விரோதிகள் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னோடனே, ஒரு சமூக விரோதிகள்னால் யார்? சமூக விரோதிகள் என்பவர்கள் எஃப்ஐஆர் போடுறவங்க மட்டும் கிடையாது, மக்களுக்கு அதாவது சாராயம் காய்ச்சி விற்கிறவங்களும் அவங்க டீசெண்டாக ஃபேக்ட்ரி கட்டி விற்கிறாங்க. சாராயம் காசுறவங்களும் சமூக விரோதி தான். அவங்களால நிறைய பேர் குடிச்சிட்டு அப்போ கணவனை இழந்து நிறைய பேர், குடும்பங்களை இழந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்களை உருவாக்குறவர்களும் சமூக விரோதி தான். சமூக விரோதியோட பையன் இதை சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. சாராய வியாபாரி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நேரடி விமர்சனமாக இருக்கிறது. அது இல்லாமல் அதாவது ஓட்டுக்காக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து கஞ்சா மூலியமாக வந்த பணம், அதை வந்து உங்களுடைய ரத்தங்களை உறிஞ்சுகின்ற பணம், உங்களுடைய எதிர்காலத்தை உறிஞ்சுகின்ற பணம் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம். இந்த மாதிரியான விமர்சனங்களும் வார்த்தை மோதல்களும் வந்து பெரிய அளவுக்கு திமுகவுக்கும் பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கும் அவர்களுக்கும் பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் பார்க்குறேன், ரொம்ப தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்களோ இல்லை
ஸ்டாலினோட சன்னுக்கு உதயநிதி அவர்களும் சரி, அண்ணாமலை அப்படின்ற ஒரு பேர் எங்கேயுமே அவங்க பயன்படுத்தவே இல்லை, எங்கேயுமே பயன்படுத்தலை. ஒரே ஒரு தடவை அவர் ஏதோ உதயநிதி ஸ்டாலின் வந்து மேடையில் அந்த மைக்கில் பேசும்போது ஏதோ ஒன்று சொன்னாங்க, அண்ணாமலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு, இல்லைங்க நல்லா ஆட்டுப்புழக்கலவை கூட நான் மதிக்கிறதில்ல அப்படின்னு அந்த ஒரு இடத்துல அது ஒரு கடுமையான விமர்சனமாக வந்து சொன்னாங்க. அந்த கடுமையான விமர்சனம் நம்ம அது ஒரு கடுமையாக விமர்சனம் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களும் கடுமையான விமர்சனம் வைக்கிறார். எப்படின்னா பியோன் வேலைக்கு கூட லாக்கி இல்லை, என்ன தகுதி இருக்கிறது, அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும்போது இது வந்து ரெண்டும் மேட்சான மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொன்று என்ன, ஸ்டாலின் அவர்கள் இன்ன வரைக்குமே அண்ணாமலையை நேரடியாக விமர்சித்து அந்த பேரையே பயன்படுத்தாமல் அப்படியே தான் இருக்கார். அவர் வந்து அவ்வளோ பேசுகிறதே கிடையாது. ஒன்று பேசினா டைரெக்டாக மோடியை அட்டாக் பண்ணுறாரு, இல்லை எங்கள் தலைவரோட அதாவது ஏடிஎம்கேனுடைய தலைவரை பேசுகிறார். இந்த வார்த்தை மோதல்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஐ திங்க் டிஎம்கே சார்பாக கூட. ஏன்னா தெரியாதனமாக ஏதாவது ஒரு சில சமயங்களில் ஏதாவது ஒரு கருத்தை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து லம்பாக மாட்டிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டிஆர்பி ராஜா சொன்னோடனே இப்போ கரெக்டாக சமூக விரோதிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுனால மேபி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒன்று. அப்படி இல்லைனா இன்னொன்று நம்மளே சொல்லி அவங்கள பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். 2 ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம், அது எந்த ஆங்கிள்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 400 இடங்களில் வெற்றி பெறும் குறிப்பாக அப்படின்ற மாதிரி காங்கிரஸினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 400 இடங்கள் நிச்சயம் நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ராஜஸ்தான் பரப்புரையில் ராகுல் காந்தி அவர்கள் 70 கோடி மக்கள் கிட்ட இருக்க வேண்டிய பணம் 22 பணக்காரர்கள்கிட்ட மட்டுமே இருக்கிறது, அது குறிப்பாக இந்தியாவில் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பணக்காரன் எலன் மஸ்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய பணமே ஒருத்தங்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிறாங்களே, நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியலையே. ஏன்னா அந்தளவுக்கு பணக்காரர்களுக்கு மட்டுமே இந்த ஆட்சி நடக்கிறது, ஏழை எளிய மக்களுக்குன்ற இந்த ஆட்சி கிடையவே கிடையாது. அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது. கேஸ் விலை ஏற்றிட்டாங்க, பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க, எல்லாமே வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைக்கிறார். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு 22 பணக்காரர்கள்கிட்ட தான் இயங்குகிறது அப்படின்னு இருக்காங்க. மேபி காங்கிரஸ் வரும்போது இனி பணக்காரர்கள் இல்லாமல் ஏழைகள் மட்டுமே வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கப்படும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் அவர் சொல்கிறாரு. சரி, தருமபுரி தொகுதியில் எம்பி அதாவது எம்பி வேட்பாளர் நிற்கக்கூடிய திமுகனுடைய வேட்பாளர் அசோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாதம் 2000 ரூபாங்க, 1000 ரூபாலாம் கிடையாது. இதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா மாதம் உங்களுக்கு 2000 ரூபா நிச்சயம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஐயா நீ ஏற்கனவே கொடுத்த 1000மே போன்றிருக்கு, இதில் 2000 ரூபா வேறு அப்படின்ற மாதிரி வந்து பேசு பொருளாக இருக்குல்ல. அதை எல்லா இடத்துலையும் எல்லா வேட்பாளர்களும் புதுசாக சொல்கிறாங்க. அதை விட சிவகங்கை வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அவர் கூட நீங்கள் மிகப்பெரிய எதிர்ப்புங்க, 2-3 கிராமம் உள்ளே விடல, பெரிய எதிர்ப்பு அவருக்குமே கொண்டு இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, பசங்க நின்றுக்கிறத பார்த்துட்டு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு வீட்டு பாடம் கூட கொடுக்க விட மாட்டேன், ஹோம்ஒர்க்கு கூட கொடுக்க விட மாட்டேன்லாம் ஒரு மைக்கில் சொன்னார். ஏப்பா உங்களை வேறு நான் பெருமையாக சொல்லியிருந்தேனே, நீங்கள் இந்த மாதிரியான டைலாக்லாம் சொல்லலாமா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நான் பார்த்தேன் நான். ஸோ அதான் மைக்குன்னு கிடைக்கும்போது மக்கள் அங்கே நிற்கும்போது அந்த விடுற டைலாக்லாம் இருக்குல்ல, அடடா கடவுளே, இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவங்க சொன்னதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்பப்போ நினைவுபடுத்தலான்ற ஒரு விஷயத்தில் நான் ஈடுபடலான் இருக்கேன். நிச்சயம் அதை செய்ய தான் வேணும். என்ன பார்க்கலாம், இன்றைக்கி பிஜேபியோட தேர்தல் அறிக்கைகள் வருது, அதையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதையும் நம்ம என்னென்ன சாத்தியம் என்னென்ன சாத்தியம் இல்லை அப்படின்றத நம்ம பேசிடலாம். நம்ம இடி துறையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவிதா அவர்கள் பிஆர்எஸ்னுடைய தலைவர் கவிதா அவர்களை இதுக்கு முன்னாடி கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சிபிஐ அவங்கள கைது பண்ணுறாங்க. சிபிஐ மறுபடியும் கைது பண்ணுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட பெயில் பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேபி அவர் விரைந்து முடிக்க சொல்கிறாங்க. அப்படி விரைந்து முடிக்கணுன்னாவே வந்து மார்ச் 2025 நாங்கள் தீர்ப்பு கொடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மார்ச் 2025 வரைக்கும் இனி சிறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிங்கத்தை ஒரு 3 நாள் 4 நாள் இப்படி உள்ள அடிக்க முடியாத ஒரு சிங்கத்தை இப்படி மார்ச் 2025 வரைக்கும் அடிச்சிருப்பது நியாயமானு கேட்டிருக்காங்க. சரி, நேற்று ஒரு பெரிய விவாத பொருளாக இருந்தது. இந்தியா வந்து 2014 44 லட்சம் கோடி இருந்தது. ஆனால் இப்போ வந்து 1.45 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கிறது. தனது ஜிடிபியில்
60லேருந்து 70% மேலே அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவோட ஜிடிபியில் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக உலகளாவிய தாக்கத்தில் எல்லாருமே நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சார்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜப்பான் தனது ஜிடிபியிலேருந்து 255% வாங்கியிருக்காங்க. கிரீஸ் 168%, சிங்கப்பூர் 168, இத்தாலி 144, இதில் ஃப்ரான்ஸு, யூஎஸ் பாருங்கள் 123. வளர்ந்த நாடுகள் எல்லாமே 128%க்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க தனது ஜிடிபியிலிருந்து. ஸோ இந்த ஒரு உண்மையும் சொல்லிட்டு சொல்லலாம் ஒன்றும், அதாவது நான் இதுக்காக இங்கே வாங்கினது தப்பு ரைட் அப்படின்னு சொல்ல வரல. இந்தியா வாங்கின தனது ஜிடிபியிலிருந்து அதிகபட்சம் 85% கம்பேரிசன் பண்ணுறாங்க இப்போ ஃப்யூச்சரில் ஜிடிபியோட வாங்கும்போது. அப்போ 85% போது வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து 128%, 253%லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்பர் 1 இருக்கக்கூடிய அமெரிக்காவே 128% மேலே வாங்கியிருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், அவங்க அந்தளவுக்கு வாங்குறாங்க. ஸோ பொருளாதார சூழ்நிலைகள் வளரும் பட்சத்தில் அந்தந்த நாடுகள் வாங்கும். நாளை காங்கிரஸே ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் இதே கடன்கள் அவங்களும் வாங்க தான் செய்வாங்க. இப்போ ஃபார் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே இருக்கும்போது திமுக என்ன ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தாங்கன்னா, கடன்களை வந்து இவ்வளோ உயர்த்திட்டாங்க, நாங்கள் வந்தால் கடன்களே வாங்க மாட்டோம், கடன்களை குறைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதே திமுக அப்படியே தானே கடன்கள் வாங்குறாங்க. ஸோ இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் டைலாக்காக நான் பார்க்குறேன். நான் எந்த ஒரு பெரிய மாற்றமும் பெரிய அளவுக்கு நிகழ்ந்து விட போகாது. அது இல்லாமல் காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்தி தான் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். அது யாராக இருந்தாலும் உண்மை சொல்ல வேண்டிய ஒரு தருணம். ஒரு சில நேரத்தில் ஒரு சில உண்மைகள் கசக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு சிலருக்கு அது வந்து நான் சார்பாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மைன்னு வரும்போது வேறு வழி தெரியலாத்தா நம்ம சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி தான். சரி, ராமேஸ்வரம் கேஃபேயில் தேடப்பட வேண்டிய இந்த 2 பேர், இவனுங்க தான் வந்து மிகப்பெரிய கல்ப்ரெட். குண்டுகளை தயாரித்து வெடிக்க வைத்ததில் இவங்க தான் ஒருத்தன். அசைன் சாபிப் அவர்கள், அவன் வந்து எங்கே இருந்தான்னா வெஸ்ட் பெங்கால் வந்திருக்கான். தேடி கம்மக்கமாக அழுத்தி பிடிச்சி தூக்கிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய குற்றவாளியான 2 பேர் பிடிச்சி தள்ளி தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் வந்து தனது இந்துவாக இருந்து ஒரு அடையாளத்தை காட்டி அதுக்கப்புறம் வந்து இருந்திருக்கான்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது. ஸோ ராமேஸ்வரம் கேஃபேயில் குண்டு வைத்த 2 தீவிரவாதிகளை பிடித்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பாகிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.